ஹாய் பசங்களா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. பட் குவார்டர்லி எக்ஸாம் எப்பதான் சார் நடக்கும்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் நிறைய பேர்கிட்ட இல்ல. ஸோ நல்லா பாருங்க, டென்டேட்டிவா நான் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்டா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர் செட் கூட பண்றாங்க. ஓகே, அதனால சார் உங்க ஃப்ரெண்ட்ஸா செட் பண்றாங்களே கொஸ்டின் பேப்பர், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஓகே, பட் மேபி எக்ஸாம் டைம் டேபிள் என்ன ஒரு குத்துமதிப்பான டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குத்துமதிப்பான டேட்ல ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் இயர் டேட் என்ன, இந்த வருஷம் எந்த டைம் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் 11th, சரிங்களா? லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த எக்ஸாமோட டேட் இதாண்டா. செப்டம்பர் 10 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ் 11 இங்கிலீஷ், அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜி இல்லைன்னா பாட்னி. ஒரு சில பேர் பயாலஜி எடுத்திருப்பீங்க, ஒரு சில பேர் பாட்னின்னு படிப்பீங்க, ஜுவாலஜின்னு தனித்தனியா படிப்பீங்க. ஸோ பயாலஜினா 15 பயாலஜி. ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 17, கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 19, பிசிக்ஸ் வந்து 22. ஸோ ஒரு சில பேர் பாட்னி எடுத்தீங்கன்னா ஜுவாலஜி இங்கே வரும். இல்லை பயோ எடுத்தவங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம் 25 நடக்க போகுது. இது நடக்க போகுது இல்லை, இது லாஸ்ட் இயரோட டைம் டேபிள் தான். ஓகே, இது லாஸ்ட் இயருக்கான டைம் டேபிள் 11th ஸ்டாண்டர்டுக்காக. ஸோ எப்போ டென்டேட்டிவா நடக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். குவார்டர்லி எக்ஸாம் 12th லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சுன்னா 10 தமிழ், 11 இங்கிலீஷ். அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கா? எஸ் சார். இங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து மேல கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேத்ஸ் ஜுவாலஜி 11th வந்து மேத்ஸ் ஜுவாலஜி கீழே இருக்குது, இங்க மேத்ஸ் ஜுவாலஜி மேல வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியே வச்சிருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் 12th 11th and 12th கம்பேரிசன் சொல்றேன். ஓகே, ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ பிசிக்ஸ் மேல வந்திருக்கு, கெமிஸ்ட்ரி கீழே போயிருக்கு. பாட்னி பட் நல்லா இந்த காம்பினேஷனுக்கு பத்தியா, கெமிஸ்ட்ரி கூட அக்கௌண்டன்சி. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி கூட அக்கௌண்டன்சி, பிசிக்ஸ் கூட எக்கனாமிக்ஸ், இது வந்து ஒரு காமனான ஒரு கிளப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் இயருக்கான டைம் டேபிள். சார் இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில பேர்கிட்ட கேட்கிறப்ப ஒரு 1 வீக் தள்ளி போகும். ஓகே, ஈவன் நீங்க சாட் ஜிபிடியில் கூகுள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா 17 கிட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஏன்னா நானும் ஈவன் கேட்டேன். சரியா, சும்மா சாட் ஜிபிடி மட்டும் பார்த்து போட்டதானே இல்லை சார், நான் கேட்டேன். ஓகேங்களா? என் கூட பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க, என்னோட சீனியர்ஸு, சரிங்களா, எங்க ப்ரொஃபஸரோட ஒய்ஃபு, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு பையன் என் கூட என்கிட்ட படிச்ச ஒரு பையன். ஓகே, இப்போ வந்து அந்த பையன் எம்பிபிஎஸ் பண்றான். ஆனா அந்த பையனோட அம்மா கவர்மெண்ட் டீச்சர். ஓகேவா? நான் பிஎட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிஎட்ல வந்து 3 மாசம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போய் பண்ணேன். ஸோ அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாரையும் தெரியும். ஓகே, ஸோ அவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 வீக் தள்ளி போற மாதிரி தான் இருக்கு, லாஸ்ட் இயர் மாதிரி இல்ல, கொஞ்சம் தள்ளி போக தான் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பாக்குறப்ப சரிங்களா, 12th 1 வீக் தள்ளி போச்சுன்னா 17, 18. அடுத்து நல்லா பாருங்க, இங்க தொடர்ந்து வருது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போஸ் சார் நடுவில் ஒரு நாள் கேப் கொடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இதுக்கு கீழே வந்து இந்த எக்ஸாம் ஹாலிடே விட்டுருவோம்டா. சரியா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா செப்டம்பர் எண்டு வந்து இந்த 25 கிட்ட நம்ம டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலிடே கொடுத்துருவோம். ஸோ நடுவில் எக்ஸாம் ஹாலிடே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால இங்க சட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு நாள் ஒன்னு. இல்ல மிஞ்சி போனா என்ன ஆகும் சார், ஒரு எக்ஸாமுக்கு நடுவில் 1 டே கேப் கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேட் வரல. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்த உடனே நீங்களும் எங்களுக்கு அனுப்புங்க, நான் வேகமா அப்லோட் பண்ணிடுறோம். இல்லைன்னா நீங்களும் பாருங்க. சரியா? ஸோ நாங்களும் அப்லோட் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எங்கள்கிட்ட சீக்கிரம் சொல்லுங்கன்னா மேபி ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் டைம்ல வந்த உடனே எங்களுக்கு அனுப்பி விடுங்க. அதை வச்சு நாங்களும் என்ன பண்றோம், உங்களுக்கு என்னைக்கு என்ன எக்ஸாம்னு பார்த்து சொல்றோம். சரியா? எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம். வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்கு, கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஈவன் 11th இதே தான்டா. ஸோ டேட் வந்து இந்த டேட் வச்சுக்கோ, 17, 18, 21, 22, 23. சரியா? ஸோ 17, 18, இது 21, 22, 23, 24, 25. ஸோ 25ஓட வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி பிளான் தான் சொன்னாங்க என்கிட்ட. ஒரு 5 நாள் பிரேக் இருக்கும் பசங்களுக்கு. சரிங்களா? குவார்டர்லி லீவ். ஸோ டைம் இருக்கு. சரியா?
சார் சப்போஸ் 10ஆம் தேதி வச்சா 10ஆம் தேதிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். 17 வச்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 வீக் டைம் கிடைச்ச மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. புரிஞ்சா? ஸோ எக்ஸாக்ட் டேட் அவங்க சொல்ல. என்கிட்ட என்ன சொன்னாங்க? ஒரு 17ல இருந்து ஒரு 25க்குள்ளார வைக்க சொல்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ நான் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட் போட்டிருக்கேன். ஓகேவா? உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நடுவில் ஒரு டேட் இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். சார் எப்படி சார் நாங்கள் அதுக்குள்ள படிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைடா. 12th இருக்கீங்கன்னா அமரன் பேட்ச். ஓகே, இந்த அமரன் பேட்ச்ல போங்க. இங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ல இந்த மொத்த பேட்ச் வெறும் 999 ருபீஸ்க்கு. சரியா? 4000 ரூபாய் பேட்ச் வெறும் 999 ருபீஸ்க்கு உனக்கு கிடைக்க போகுது. இந்த பேட்ச்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்ஸ், தமிழ் எல்லாமே இருக்கு உனக்கு. ஓகேவா? வந்து படிக்க ஆரம்பிச்சா போதுமானது. சரியா? ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதெல்லாம் நான் நிறைய டைம் கொடுத்துட்டே, உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்க. அமரன் பேட்ச்ல டிபிபிங்கிற ஃபார்மேட்ல அதுவும் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை படிச்சாலே போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும். இப்போதைக்கு நம்ம எல்லாமே படிக்க டைம் இல்லைன்னா அமரன் பேட்ச்ல போய் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோ. டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் 65 out of 70. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்ல வாங்க முடியும். அந்த அளவுக்கு பெஸ்டான பேட்ச். ஆனா படிக்கணும். ஓகேவா? வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சீரியஸா உட்காந்தீங்கன்னா முடிச்சிடலாம். சார் எனக்கு வந்து எப்படி சார் இந்த பேக்லாக கவர் பண்றது? இந்த 1 month தான் டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து டேட் 18. ஸோ 17ஆம் தேதி நடுவில் 1 month டைம் இருக்கு. இந்த 1 monthல நான் எப்படி சார் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு டவுட் இருக்குன்னா கீழே பேக்லாக் அப்படின்னு டைப் பண்ணு. உங்க டிஎம்க்கு வந்து நான் சென்ட் பண்றேன். சரிங்களா? பட் அமரன் பேட்ச் ஆஃபர் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இம்மீடியட்டா குவார்டர்லி எக்ஸாம் பிடிஎஃப், சரிங்களா? குவார்டர்லி எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது வந்துருது, அப்டேட் வருதுன்னா நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்ல போடுறோம். வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பேக்லாக் ரிலேட்டடா வீடியோ வேணா பேக்லாக்னு டைப் பண்ணு, உங்க டிஎம்க்கு வராது. ஓகே, ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் அப்டேட். சரியா? இது எக்ஸாக்ட் டேட் கிடையாது. எக்ஸாக்ட் டேட் வந்தோன்னு சொல்றேன். இது டென்டேட்டிவ். ஆனா மோர் ஆர் லெஸ் இந்த டைம் பீரியட்ல தான் உனக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. படிச்சுக்கிட்டே இரு. அமரன் மேட்ச் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக்லாக் வீடியோனா பேக்லாக்னு டைப் பண்ணு. தேங்க்யூ.